கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்ச் அலர்ட். 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் காவேரிப்பட்டினம் எம்ஜிஆர் நகரில் வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்ததில் உடைமைகள் சேதம். கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினத்தில் சாலையில் ஆறு போல ஓடிய மழை வெள்ளம். முழங்கால் அளவு நீரில் மக்கள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சரையு ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். சேலத்தில் பெய்த பலத்த மழையால் அம்மாப்பேட்டை பச்சைப்பட்டியில் வெள்ளம். வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் செய்வதறியாது தவிப்பு. சேலத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த மாநகராட்சி மண்டல துணை ஆணையரிடம் மக்கள் வாக்குவாதம். விடிய விடிய முடிச்சுட்டு கட்டில மேல ஏறி நின்று அவ்வளவுதான் முக்கியம். வேற நாங்க யாரும் கேட்க போறது இல்ல. சேலம் மாருதி நகரில் பெய்த கனமழையால் தாழ்வான இடங்களில் புகுந்த தண்ணீர். விசைத்தறி கூடங்களையும் விட்டு வைக்காத வெள்ளம். வெள்ளிக்கிழமை தண்ணி நினைச்சுக்க வேண்டியதாலும் விழுப்புரம் ஆசாகுளம் நரிக்குறவை என மக்கள் வாழும் பகுதியில் 2வது நாளாக வடியாத வெள்ளம். நகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என புகார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கடல் போல காட்சியளிக்கும் உப்பளங்கள். கனமழையால் 3500 ஏக்கரில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் கலக்கம். வேலூரில் மழை நீருடன் கால்வாய் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம். சுகாதார சீர்கேட்டால் மக்கள் கடும் சிரமம். மதுரை சோழவந்தானில் பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த நீர். விஷப்பூச்சிகள் நுழையும் அச்சத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்த மக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டாரத்தில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஆக்கிரமிப்புகளுக்குள்ளான கால்வாய் நீர் வயல்களுக்குள் புகுந்ததால் பாதிப்பு என புகார்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வயல்வெளிகளில் வெள்ளம். மதுராந்தகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். சென்னை பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற பெயரில் நடைபெற்ற நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு. ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு சென்னையில் 18ஆம் தேதி நடைபெறும் கலைஞர் கருணாநிதி நினைவு 100 ரூபாய் நாணய வெளியீட்டு விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான விழாவில் பங்கேற்க வருமாறு எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உள்ளிட்டோருக்கு அழைப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதற்காக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீது தொடரப்பட்ட வழக்கு ரத்து. பேச்சு மோசமானதுதான் என்றாலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த பிரிவுகளில் வழக்கை ஏற்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. திருத்தணி அருகே விபத்தில் பலியாகி திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்களின் உடல்கள். 5 மாணவர்களின் சடலங்களையும் கண்டு கண்ணீர் விட்ட உறவுகள் கதர். பழனியில் வரும் 24, 25 தேதிகளில் நடைபெறவுள்ள முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, சக்கரபாணி ஆய்வு. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம். நெல்லை மேலப்பாளையத்தில் கடைகளை அடைத்து வணிகர்கள் போராட்டம். கடைக்குள் புகுந்து வியாபாரியை வெட்டிக் கொன்றதற்கு கண்டனம். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் டாஸ்மாக் பாரில் அதிகாலை முதலே சட்டவிரோதமாக மது விற்பனை படுஜோர். வழக்கமான விலையில் இருந்து 100 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை என புகார். எனக்கு பேலன்ஸ் கொடுத்துருங்க. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். சாதியை சொல்லி திட்டுவதோடு ஆபாசமாக பேசுவதாகவும் தமிழ் துறை பேராசிரியர் மீது புகார். செபி தலைவர் மாதவி பெத் மீது ஹிண்டன்பர்க் புதிய குற்றச்சாட்டு. தன் மீதான புகாரை தொடர்ச்சியாக மறுத்து வந்த நிலையில் வாடிக்கையாளர் பட்டியலை வெளியிட தயாரா என கேள்வி. அதானி நிறுவனம் மீதான ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு. பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அதானி குழுமத்தின் 10 பங்குகளும் சரிவு. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையை தொடர்ந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி டோட்டல் கேஸ், என்டிடிவி உள்ளிட்டவற்றின் பங்குகள் சரிந்தன. கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. நாடு முழுவதும் மருத்துவத்துறையினர் போராட்டம் தீவிரம்.
பணியின் போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர். கொல்கத்தா ஆர்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ராஜினாமா. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் கனமழையால் சாலைகளில் வெள்ளம், நீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள். வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வலியுறுத்தி காஷ்மீரில் பேரணி. சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்பு. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. அதிர வைக்கும் பிரம்மாண்ட காட்சிகளுக்கு ரசிகர்கள் பெரும் வரவேற்பு. தங்கலான் படத்தை வெளியிடும் முன்பாக 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.